பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வேதத்திலிருந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு பெண் ராகாப். ராகாப்ப பத்தி யோசுவா 2வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. யோசுவா எரிகோ பட்டணத்தை வேவு பார்க்கும்படியா 2 பேரை அனுப்புவாரு. அந்த எரிகோவுடைய ராஜாவுடைய கைக்கு அந்த வேவுக்காரரை ராகாப் பாதுகாக்கிறாங்க. அது மாத்திரம் இல்ல, இஸ்ரவேல் ஜனங்க எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்த செங்கடல் பிளந்து அதுல நடந்து வந்த விஷயத்தையும் அவங்க நாங்க கேள்விப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வேவுக்கார இடத்துல சொல்லுவாங்க. உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவன் பெரியவர்னு சொல்லிட்டு அவங்க அறிக்கையிடுவாங்க. இந்த வேவுக்காரர் இடத்துல அவங்க வேண்டிக் கொள்வாங்க, நீங்க எப்படி எரிகோ பட்டணத்தை பிடிப்பீங்க, கர்த்தர் அது உங்க கையில வாய்க்க பண்ணுவாரு, அப்போ என் குடும்பம் அழியாதபடிக்கு நீங்க எங்களுக்கு ஒண்ணு தீங்கு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்போ வேவுக்காரர் ஒரு சிகப்பு நூலை கொடுத்து, இதை நான் உங்க வீட்டு வாசல்ல தொங்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது எங்களுக்கு அடையாளமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை அப்படியே அவங்க கேட்டு எரிகோ பட்டணத்தை பிடிக்கும்படியா இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்பட்டு வரும்போது அவங்க ராகாப் என்ன பண்றாங்க, அவங்க வீட்டு ஜன்னல்ல அந்த நூலை தொங்க விடுறாங்க. அது அவங்களுக்கு பாதுகாப்பா இருந்தது. அந்த நாட்களில எப்படி இஸ்ரவேல் ஜனங்க பஸ்காவை அடிச்சு அந்த ரத்தத்தை எப்படி வாசல்ல பூசும்போது சங்கார தூதனுக்கு விலகி பாதுகாத்து அவங்க எல்லாம் எப்படி செங்கடலை கடந்து வந்தாங்களோ, எரிகோ பட்டணத்துல இருந்து ராகாப்புடைய குடும்பம் பாதுகாக்கப்பட்டுச்சு. ராகாப் இயேசுடைய வம்ச வரலாறுடைய பட்டியலே அவங்களுடைய பேரிடம் பெற்றிருக்குது. எப்படின்னா, யூதா கோத்திரத்திலிருந்து வந்த பிரபுக்கள்ல அவங்க சல்மோனை திருமணம் செய்து அவர்கள் மூலமா போவாஸ் பிறந்து, போவாஸ் மூலமா தாவீது பிறந்து, தாவீது மூலியமாய் இயேசு கிறிஸ்து பிறந்து அந்த வம்ச வரலாறுலயும் அவங்களுடைய பேர் வந்திருக்கிறது. விசுவாச பட்டியலையும் எபிரேயர் நிருபத்துல அவங்களுடைய பேர் எழுதப்பட்டிருக்கிறது. எப்படின்னா, அவங்க கீழ்ப்படிஞ்சது நிமித்தம் அவங்க முழு குடும்பம் சேதமடையில பாதுகாக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எப்படி அந்த சிகப்பு நூல் ராகாப்புடைய குடும்பத்தை பாதுகாத்துச்சோ, சிகப்பு நூல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தத்துக்கு அடையாளமா இருக்குது. நம்மளும் ஆண்டவரை விசுவாசிச்சு நம்மளுடைய வீட்டின் வாசல் அண்டையில சிலுவையில சிந்தப்பட்ட அந்த ரத்தத்தை பூசும்போது நம்மளுடைய முழு குடும்பமும் பாதுகாக்கப்படும். ராகாப்புடைய பெயர் எப்படி பட்டியல எழுதப்பட்டு இருந்துச்சோ, இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறு பட்டியல எழுதப்பட்டு இருந்துச்சு. விசுவாச பட்டியல ராகாப்புடைய பெயர் எழுதப்பட்டிருந்துச்சு. நம்ம இயேசுவை விசுவாசிக்கும் போது நம்மளுடைய பெயரும் ஜீவ புஸ்தகத்துல ஆட்டுக்குட்டியானுடைய அந்த ரத்தத்தினால மீட்டெடுக்கப்பட்ட ஜனங்களாய் நம்மளுடைய பெயரும் ஜீவ புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்க நம்மளும் விசுவாசிப்போம். நம்ம விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காணலாம். ஏன்னா என்னை விசுவாசிக்கிறவனுடைய உள்ளத்தில் இருந்து ஜீவ நதிகள் புறப்படும் என்று ஆண்டவர் சொல்றாரு. அது போல ஆண்டவரை விசுவாசிச்சு ஆண்டவருடைய ரத்தத்தை நம்ம நம்பி அவருடைய ரத்தத்துக்குள்ள நம்மளை ஒப்பு கொடுக்கும் போது நம்மளுடைய குடும்பம் நம்மளுடைய பிள்ளைகளும் பாதுகாக்கப்படும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆமென்.